வணக்கம் மக்களே, நீங்க நான் பார்க்கக்கூடிய படம் வந்து ஜே பேபி. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, கொல்கத்தாவுக்கு வந்து பெத்த அம்மா வந்து காணாம போயிடுறாங்க. அவங்கள போய் மறுபடியும் கூப்பிட்டு வர்றதுதான் கதை. இதுக்கிடையில வந்து அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறதான் படத்தை ஃபுல்லா வந்து கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. ஒரு அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள சண்டை இருந்தா குடும்பத்துல வந்து ஒரு சண்டை இருக்குது. அவங்க 2 பேரும் ஒற்றுமையா போய் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வந்தாங்களா அப்படிங்கறதான் படத்தோடைய ஸ்டோரி. எல்லாருமே வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 5 பிள்ளைக்கு வந்து அம்மாவா நடிக்கிறது அப்படின்னாக்கா கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டி வேணும். இன்னொன்று வந்து அந்த கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ண தெரியணும். ஆனா அந்த படத்துல வந்து கரெக்டா கச்சிதமா கணக்கச்சிதமா ரியாலிட்டியில ஒரு அம்மா வந்து இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா எங்க பாட்டியில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஏதோ ஒன்று வாழ்த்தனம் பண்ணிட்டே இருப்பாங்க. வயசானதுக்கு அப்புறம் வந்து அவங்க மூளை வந்து கொஞ்சம் செயல்படாம போயிடும், கொஞ்சம் நினைவுகள் வந்து கொஞ்சம் செயல்படாம போயிடும். அதனால வந்து அவங்க என்ன பண்றான்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. எங்க பாட்டில அப்படிதான் எங்கேயாவது காணாம போயிருவாங்க, நானும் எங்க அப்பா போய் கூப்பிட்டு வருவோம், இல்ல எங்க அக்கா சொல்லி போய் கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் என் ஃபேமிலில வந்து நடந்திருக்குது. அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. வயசானா இந்த மாதிரிதான் வந்து இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஊர்வசி அவங்க பண்ற கேரக்டர் வந்து பிடிக்காம போலாம், என்னடா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க, சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்கேயா வெளியே தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது, ஏன்னா சுட்டிக்குள்ள வாழ்றவங்க வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டியில வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து பைத்தியமா ரியாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா ரியலா வந்து ஃபீல் பண்ணும்போது நம்ம இப்படி ஒரு ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிறோமே, வெளி உலகத்தை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு நமக்கு நினைக்கும் போது வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்கச்சக்கமா வந்து கவலை இருக்கும். ஒரு பெத்த மகனா வந்து ஒரு அம்மா பெத்த அம்மா வந்து இப்படி கஷ்டப்படுத்துறமே அப்படின்னு அவங்களுக்கும் வந்து ஒரு கில்ட்டியா வந்து ஃபீல் ஆகும். அதெல்லாம் இந்த படத்துல வந்து அழகா கன்வே பண்ணி ஒரு நமக்கே வந்து கண்ணீர் வர வச்சிருவாங்க. இந்த படத்துல கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இந்த படம் வந்து. ஏன்னா ஒரு குழந்தையா அவங்க மாறினதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம், எந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது வந்து படத்துல வந்து அழகா காட்டியிருக்காங்க. படத்துல நடிச்சிருந்த சக நடிகர்கள் எல்லாருமே வந்து அற்புதமான ஒரு நடிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உண்மையாலுமே ரியாலிட்டியா வந்து ஒரு பிரச்சனை நடந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் வந்து படம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரியாலிட்டியில வந்து ஒரு பெத்த தாய்க்கு வந்து என்னெல்லாம் ஆசைப்படுவாங்க, என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்க என்ன மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கறது வந்து அழகா காட்டியிருந்தாங்க. அதுதான் படத்தை வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்து நம்மளை வந்து விரும்பி பார்க்க வைக்குதுன்னே சொல்லலாம். ஊர்வசி அவங்களுடைய நடிப்பு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா வந்து இருந்தது. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் மாறன் அவங்களாம் வந்து காமெடி தான் பண்ணுவார்னு நினைச்சாக்கா ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து அவங்க ரோல் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. அதுதான் படத்துடைய மிகப்பெரிய வந்து பலம்னே சொல்லலாம். படத்துல கொஞ்சம் இடைவெளிக்கு மேல கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டிகள் நம்மளோட லைஃப் வந்து மிங்கிள் பண்ற மாதிரி வந்து சீன்கள்லாம் நிறைய வச்சு படத்தை வந்து கவர் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல வந்து படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் படம் வந்து இருக்கு. ஒரு சிலருக்கு படம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம போகலாம். கண்டிப்பா வந்து நம்மளுடைய அண்ணன் தம்பி பகையாகட்டும், இல்ல அக்கா தங்கச்சி பாசமாகட்டும், அப்புறம் பெத்த அம்மா வந்து ஒரு குழந்தைத்தனமா மாறினதுக்கு அப்புறம் அவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.